அடியா இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லைடா, கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களுக்கு கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை. அவன் எவனுக்கு குளம் தேடி இந்த எல்லை நாடி வட்டா பேரு புகழும் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி என்னை நம்பி வரைய மலைபால் நம்பி வரும், மலைபால் நம்பி வந்தா பனிபால் நீக்கி தருது. ரெண்டு கிழமை குறைச்சு மாதிரி கூட்டுட்டா 100 தடவை வந்தாலும் எடுத்த ஏடு பழிக்காதப்பா. தாயே சிவகிரி ஒன்னா எத்தனையோ பக்கம் கையெழுதிட்டு கடற்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிறியாயா. நான் எப்படி இந்த கத்தி முனமால் நிக்கிறனும் அதே மாதிரி இல்ல மத்தனை ஊசி முனமால் நிக்கிறாயா. தாயே இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம வட்டி இன்னைக்கு சாணேறி முளைஞ்சடிக்கு கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம நல்லா போன பொல்லான வந்து பட்டியல தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சாயா. இது இறக்கிறதுக்கு வழி தெரியாம என் பட்டியல வந்து நீ கையெழுதி நிக்கிறதாயி. தாயே இன்னைக்கு பட்டி முளைக்கு இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சாயா. இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாமான் வந்து நிக்குது. முடிச்சு கொடுத்துறேன். சில விஷயம் உடைக்க முடியாது, உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். இந்த பாதுகாப்பு நான் இருக்கிற நிம்மதியாப்போ முடிச்சு தந்தார். தாயே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா. இல்ல மத்தனை இன்னைக்கு இருள் மங்கி செல்வாக்கு மங்கி எல்லாம் முடங்கி ஓடி ஆட்டா தூரி ஆட்டா சிக்கல் இப்படின்னு போனேன்னு சொல்லிக்கிறேன். தாயி இதைய நல்லபடியா தீர்த்து கொடுக்கணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா எதிரியா இன்னைக்கு என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்கன்னு சொல்லி அங்கா போட்டு கிடக்குறியாயா. பயப்பட வேண்டாம். நீ இன்னையிலிருந்து இந்த ரேட்டு கூட வந்து நிக்கிறனாயா. சிலது வெளியே சொல்ல முடியாது, என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். அங்கார கருப்பு நான் வைக்கிற தகுதிமான் இல்ல. தொழில் வேணும்னு வந்த தொழில் கொடுத்தாச்சு, இல்லத்துலதான் நிம்மதி வேணும் நிம்மதி கொடுத்தாச்சு. இன்னைக்கு ஆளமைய மாட்டேங்குது வந்து என் பட்டியல் கேட்டு நிக்கிறியாயா. ஆள் அரமனையில உட்கார வச்சாலும் பார்த்தலாம் புரிஞ்சுதா. வாரக்கெடு முடியலாதிய அத்தனை கொண்டு ஒப்படைச்சாரு. சிவன்மலை ஐயே ஓட்டையில கொடிநாட்டு நின்றுட்டு இருக்கனாயா. பயப்பட வேண்டாம். நினைச்சதை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாயி. அது ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. பயப்படாத. தகுதிமா வந்து என்னை கையேந்திட்டு போ. இந்த பாதுகாப்பு நான் காமிச்சிட்டு இருக்கனாயா. கடற்கூர்ல ஒரு காரியம் நான் நடத்த வேண்டியதுக்கு நடத்தி போடுறேன். வண்டிய 9 நாளுக்குள்ள வித்து கொடுத்தனாயா. புடிச்சுக்கோ போ வரப்போ. சும சேர்ந்து நிக்குது. சும இறக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு தடை போட்டு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. எல்லாத்துக்குமே ஒரு வழி காமிச்சு இந்த ஒண்ணுக்கு மட்டும் வழி காமிச்சு என் பட்டி வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. எல்லாருமே இன்னைக்கு சூது போட்டு நிக்கிறாங்க ஐயா. பயப்பட வேண்டாம். இருந்தாலும் நான் இருக்கிறேன். என்னிடம் பங்கம் இல்லாம நம்ம கைவிட்டு ஐயோ ஐயோன்னு போகாம அலங்காரம் பண்ணி ஆதாயத்தை வாங்கி கொள்ள புரிஞ்சுதா. கட்டக்கோல கொண்டு நிறுத்திருக்கேன்னா என்னுடைய அரிசியத்தை பார்த்துக்கோ போதுமா. இந்த அப்படின்னா ஒட்டி பார்க்கலாம். அழுது குழம்பி 6ஆ பெருக்கி நிக்க பட்டியல் வந்து நிக்கிறியாயா. இல்ல மத்தனையுமே இன்னைக்கு ஏனாதானு போய் நிக்கிறா. காரியம் கை கூட மாட்டேங்குது. பூர்ண காரியம் செதஞ்சு நிக்கிறாயா. இன்னைக்கு இல்லத்துல ஜமாளிக்க முடியாம இந்த சிக்கல் ஏதாவது அவமானம் வந்துருமா இல்ல அலங்காரம் பண்ணி தருவியான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. தாயி கூடானு கேடா முடியுது. பயப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு நான் இருக்கனாயா. என்னாலும் பங்கம் இல்லாம உன்ற கையில ஒப்படைச்சு உன்ற காரியத்தை நாட்டி தர வேண்டியது என் பொறுப்பு. காரியத்தை முடிச்சு கொடுத்தோம் போ. பயப்படாது. கஷ்டம் சூரியாட்டம் சிக்கல் இத்தனைக்கு பதில் கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. இன்னைக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்குது. சுமைக்கு ஒரு வழி தேடி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதா. கை மாத்தணுமா மாத்திடலாமாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதுல 2 பேர் கொஞ்சம் திருத்தம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. வர்ற வியாபாரத்தை கெடுத்துக்கிட்டு அல்லையில மொத்த அளவு சூடு போட்டு அடையாளம் காமிக்கிறாயா. ஓ அமாவாசை முடிஞ்சோன்னு கை மாத்தி தந்தா. ஐயா அங்க கருப்பங்கோட்டையில உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. இல்லையா எடுத்த காரியம் கை கூடாம நீ காரியம் மத்தனை கைவிட்டு போய் இன்னைக்கு தலைக்கு சும சேர்ந்து சுமையும் இருக்கிறது வழி தெரியாம வட்டி அத்தனை தத்தளிச்சு இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம ஏதோ திசை காமி வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. ஏமாந்த போல பொழைச்சிட்டிய. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து நிக்கிறாயா. மரபொருளா பேசிட்டு வரோம் புரியுதா. இதுக்கு ஒரு விட கொடுத்து அந்த காரியத்தை சாட்சி கொடுக்கணுமா முடிச்சு கொடுத்தனாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்னை முழு மனசோடு நம்பி வா. கோட்டையில கொடிநாட்டி தர வேண்டிய என் பொறுப்பு போதுமா. மூட பைரவர் கும்பிட்டு இருந்துவியா. கும்பிடு விடாத கும்பிடு. அப்படி வா நான் இருக்கிற தகுதி மடல் முடிச்சு கொடுத்தாரு. என்ன தாயே
மகளிக்காரனுக்கு உத்தியோகம் அமையணுமா? என்னை நம்பி கையேந்தி வந்து நிக்கிறையா, பயப்பட வேண்டாம், முயற்சி பண்ணு. இதனால் வரைக்கும் தோத்துட்டேன் இல்லையா? இப்ப என்னை நம்பி இறங்குறேன், இறங்காயா, கூடிய சீக்கிரம் உத்தரவு வாங்கி கொடுத்து உன்னை மங்களிக்காரன் அரண்மனையில் உட்கார வச்சு அலங்கரிச்சு கொடுக்கறாயா, இல்லத்தில் இருக்கிற சிக்கல் அத்தனைக்கு விட கொடுத்து போடலாம். போதுமா? ஏன்னா நான் தான் போன ஏட்லயே நான் விட கொடுத்தாச்சு, புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அப்புறம் கேட்கலாம் அப்படின்னா எப்படி? முடிவு கொடுத்தாச்சு, முயற்சி உண்றது, முடிவு என்றது. இது என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியாதா? புரிஞ்சுதா? இந்த அப்படி இது நாள் வரைக்கும் உங்கள்கிட்ட மாலை வாங்கினேன், இன்னைக்கு மாலை வாங்கல, புரிஞ்சுக்கோ. போ. ஐயே, ஆங்கார் கருப்பம் போட்டியில பொட்டி பார்க்க இந்த உப்பு தர்ற மாதிரி எல்லாம் புகுந்து கிடக்குது ஐயா. இல்லையா? எந்த காரியம் கை போட மாட்டேங்குது, தொட்டது நட்டா, இல்லத்துல அடங்க மாட்டேங்குது, நாலா பக்கம் சேதாரமாய் நிக்குது. இது போக அந்த காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இத்தனை சிரமத்திலே அந்த நல்ல காரியத்தை பேர் வாங்கி போடலாமா ஐயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிறேன், என்னை நம்பி வந்து கையெழுத்து இருக்குதுல்ல, மத்த சிக்கலுக்கும் விலை கொடுத்தார, இதுக்கும் ஒரு உத்தரவு கொடுத்து தர. போதுமா? எப்போ வரும்போ தாயே சிக்கல் மேல சிக்கலா வந்து நிக்குது, என்ன பண்றது என்ன தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறியா உடல்ல தாயி? அதே மாதிரி ஒரு சாம் ஏறுனா ஒரு குணம் தெரியுது, ஒரு குணம் வந்தா 9 குணம் தெண்டமாய் நிக்கிறாயா. இல்லத்துக்குள்ளார போட்டி போறாம ஒண்ணுக்கு ஒண்ணு ஈட்டி ஈட்டி பாய்தாயா. மொத்தத்துல வெள்ளாம பட்டி இன்னைக்கு வெறும் பட்டியா கிடக்குது. இதுக்கு ஒரு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா. உன்னை பட்டி சிரஞ்சீவியமா பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது எம்பொருள். போதுமா? என்னை முழு மனசோட நம்பி வந்து கையேந்திட்டு வா. நீயும் சிலதெல்லாம் மாறணும், புரிஞ்சுக்கா? வீட்டுக்குள்ளார கொஞ்சம் மாறிக்க, மத்தது நான் பாத்து இந்த வா, புரிச்சுக்கா? ஏன் எடுக்கன்னு கேட்டுக்கா. நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும் அதே மாதிரி உன்ற வட்டி அத்தனை இன்னைக்கு அக்னி முனமேல் நிக்குதாயா. இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டமாய் உன்ற வட்டி அத்தனை இன்னைக்கு இருள் மங்கி செல்வாக்கு மங்கி எல்லாம் முடக்கி இன்னைக்கு சும சேர்ந்து நிக்குதாயா. அந்த சுமையிலிருந்து மேல முடியல, அதுலயே ஆகாத பழக்க அலங்கோலமா போய் இன்னைக்கு வட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்கிறாயா. இதுல இருந்து மீட்டு கொடுத்து தினமும் ஒவ்வொரு நாள் போறது ஒவ்வொரு தீர்க்காயுசு போற மாதிரி இருக்குது. உண்டா இல்லையா? போதுமா? தாயி காரியம் நடக்கணும், நல்ல காரியம். உத்தரவு குருன்னு வந்து கேட்டு நிற்கிறாயா. உத்தரவு கொடுத்தாச்சு தாயி, உத்தரவு கொடுத்தாச்சு. உண்டான முயற்சி பண்ணு, நல்லபடியா முடிச்சு தரனாயா. உத்தரவு கொடுத்துக்கணும் இல்லையா? போதாயி நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்றேன். எல்லாரும் ஒரு 2 தருக்கள் வரும் வந்தாலும் அதை மீட்டு கொடுத்துட்றேன். போதுமா? அது போக பூமி பிரச்சனைக்கு அத்தனைக்குமே கட்ட உடைக்கிற மாதிரி இன்னைக்கு தாயி அங்கார கருப்பு நான் சொன்னது அத்தனை மனசுல வாங்கிட்டியா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. இந்த பாலத்து கருப்பு நான் இருக்கிறேன். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிற தகுதிமான இல்ல. என்னை முழு மனசோட நம்பி நின்றுட்டா அப்படின்ட்டா இந்த ஆங்கார கருப்புன்ற வட்டியில அள்ளி படிய வந்து உனக்கு அம்பரம் போட்டு கொடுத்துறனாயா. புரிஞ்சுதா? இந்த அப்படி எடுத்து பத்திரம் வச்சுக்க, ரசம் போட்டு. என்னதாயி நடையா நடந்து எங்க நடவரம் கேட்டுட்டு நிக்கிறியா? ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், மொண்டி கட்ட உடைச்சாச்சு தாயி. காரியம் உன்ற பட்டியல நீ கை கொடுமாயா. அதே மாதிரி ஒரு குணத்துக்கு 9 குணம் உன்ற பட்டியல வந்து விலகி சத்திய வாக்கு இந்த அம்மாவாசை வந்து ஆடி பூ பறிச்சு உனக்கு சோறு செலவு வாங்குற தகுதி மாநில அதை பத்தி கவலைப்பட்டு நிக்காது. அடியா பாத காமிச்சிருக்கிறேன், பிடிச்சுக்கிறியா? பாத காமிச்சிருக்கிறனாயா, பிடிச்சுக்கோ. அள்ளி படி அளந்து உனக்கு தங்க மனசுல வந்து தரனாயா. அதே மாதிரி அந்த இடத்துல ஜெயிக்க வச்சு நிறுத்திடலாம். புரியுதா? அடியா பயந்துகிட்டு கிடக்க கூட நான் போறேனாயா, வெளியூர் போற அப்படின்னு சொல்லி பயந்துட்டு கூடாது. புரிஞ்சுதா? ஓ நான் கூட வரேன், ஆதாயத்தோட பட்டி வந்து சேர்றேன். புரிஞ்சுதா? இதுதான் ஆரம்பம். நீ கொட்டி கொடுத்து கொண்டாடி போடுவாயா. அது போக மத்ததெல்லாம் போட்டு குழப்பிட்டு நிக்காத. 5 அப்புறமா நான் இருக்கிறேன், அம்மாவாசையோட விட கொடுத்துறேன். இந்த போக்குவரத்துல வச்சு ஒரு பத்திரம் வச்சு வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட தொழில் இல்ல, செல்வாக்கு இல்ல, தொட்டதெல்லாம் நட்டமாய் கிடக்குது அப்படின்னு வந்து கேட்டுட்டு நின்னையா. கேட்டுட்டு நின்னையா அத்தனையும் கொடுத்துட்டேன். ஆனா வாரிசு ஒண்ணு மட்டும் தவணை வந்துட்டு இருக்குது இல்லையா? அது பிடிக்கணும். அது விட்டு போட்டு அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னா கருப்பை கை விட்டுருவாயா. புரிஞ்சுதா? என்னைக்குமே கருப்பை பொய்ய எடுத்து மாட்டாயி. என்னை முழு மனசோட நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டா வரம் கொடுத்து வேடிக்கை பார்த்துருவேன். அதுக்கு உதாரணம் பாரு அந்த பொண்ணா, அதுக்காக அவளை கூப்பிட்டேன். புரியுதா? வரமரத்தில் நார் உடிச்சது பாரு, மறுபடியும் கனி அடிச்சிருக்கிறேன். என்னை கை கூட்டி நிக்கணும். கை கூட்டி நின்னா மட்டுமே வரம் தருவனாயா. இல்ல அப்படின்னா அந்த விஷயத்தை நம்பாதப்பா. எப்படி
வாகனத்துக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு பத்திரம் வச்சுக்க. ஏன் புலம்பிட்டு கிடக்குற? ஓ நல்ல உத்தரவு தரேன். ஒண்ணு பயப்பட வரம் கொடுத்தது நானு, புரிஞ்சுதா? அதெல்லாம் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். இந்த புடி அதே மாதிரி ஒன்னு தேய்ச்சி தண்ணி மாத்திராயா, ஒன்னு வீட்டுல வை, ஒன்னு தொழில் செய்யற இடத்துல வை, வாகனத்துக்கு ஒண்ணு போதுமா? என்ன பொண்ண என்ன கண்டதை போட்டு குழப்பிட்டு கிடக்குறியா? ஒன்னாளுக்கு அப்படி ஆயிரோன்னு பெத்தக நாங்கன்னுக்கு ஒரு திசை காமிக்கணும். ஒன்னாளுக்கு வேற ஒன்றும் அதுலயே நினைச்சுக்கிட்டு உன்னையும் பருத்திட்டு எண்ணையும் போட்டு கொட்டுட்டு, புரிஞ்சுதா? விட்டவே மாட்டேங்கிறான். அவ்வளவுப்படாது தாயி. ஏதாயி நீ கேட்டு நான் எதை செய்யாம விட்டுருக்கிறேன். எல்லாம் அள்ளி படியல பண்ணாயா. தேன் கூடு கூடு கட்டிட்டு நிக்குதாயா. தேன் எடுத்துடலாம் கம்முனு, புரிஞ்சுதா தாயி? அமாவாசைக்கு அப்புறம் அந்த கருப்பனுடைய சக்தி உன்னையும் வல்லாமையுமே கண்டு தெரிஞ்சுக்கு ஒன்று தேய்ச்சி தண்ணி பார்த்து போதுமா பண்ணா? ஐயா தாயி எதை பத்தி கவலைப்பட்டு நிக்க கூடாது. எங்கிட்ட வந்து பொறுப்பு ஒப்படைச்சிட்டீங்களா? இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நாங்க கருப்பணம் கூட வந்து நிக்கிறனாயா. எடுத்த காரி கை கூடுமாயா. எடுத்த சிக்கலை முடிச்சு கொடுத்துறேன். ரொட்டி உனக்கு தங்க வளர்த்துல தரப்போ நான் தான் சொல்லிட்டு கவலையே படக்கூடாது. காரியத்தை மாற்றம் கொடுத்துட்டுனாயா. நீதான் சரியா அதை நடத்திக்கோன்னு பயப்படாத. இந்த அமாவாசைக்கு இன்னும் மாற்றத்தை கொடுத்தனாயா. அமாவாசை முடிஞ்ச கையோடு முடிச்சு கொடுத்துற போதுமா? போதுமா அடியா தாயி. அங்க கருப்பன் கோட்டையில நில குழஞ்சு வந்து நிக்கிறாயா. நில குழஞ்ச நிலைக்கு நிறுத்திக்காமின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். நீயும் எத்தனையோ தேவாதி கையேந்தி பார்த்தாச்சு, எத்தனையோ பக்கம் போயும் பார்த்தாச்சு. ஒரு தேவாதி கை கொடுக்கல கடற்கொள்ள நீ நம்பி வந்து நிக்கிறியா. இந்த ஆங்கார கருப்பன் கோட்டையில வந்து கையேந்திட்ட தகுதி மண் இல்லை தாயி. எல்லாம் கொஞ்சம் கூடவே இருந்து குழி பறிச்சு பாக்குறாங்க ஐயா. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல சில பேர்த்து கழிப்பனப்பா. என்ன சில பேர்த்து கழிப்பா, சில பேர்த்து சேர்த்து என் பேர் போட்டுருவோம். இன்னையிலிருந்து தொழிலையும் அமைச்செல்லாம் அன்றையும் படியா இருந்தெல்லாம் குறையும் தீர்த்து கொடுத்தாங்க. உனக்கு ஒண்ணு வாகனத்துக்கு பண்ணுங்க. தொழில் எல்லாம் கொஞ்சம் சுண்ணாம்பின்ன போட்டுட்டு நிக்குது. அதே மாதிரி தங்கத்துக்களை பத்தியும் குழப்பிட்டு நிக்கிற, பூமியை பத்தி குழப்பிட்டு நிக்கிற. என்ன வேணும்? என்னங்க வேணும்? சமாளிக்க முடியல இல்லையா தாயி? எந்த காரியத்துக்கு போனாலும் தவணையா நிக்குது. தவணைக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாதத்துக்கு இருப்ப என்னை வந்து கையேந்திட்டுறாயா. 3 தடவை நீ வந்து என்னை கையேந்த. 3 தடவை வந்து கையேந்திர போது 3ஆவது தடவை இந்த கருப்பு நான் வந்து காமிச்செல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். ஓ கூட வர்றேன், புரியுதா? இந்த வாகனத்துக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு பயக்காத. தாய்ந்தாப்புறமா நான் இருக்கிறனாயா. நீ கேட்டது அத்தனையுமே மாற்றத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன். உனக்கு அள்ளி படி இழக்கிறது ஒண்ணுதான் பாக்கி. அதை மட்டும்தான் நிறுத்தி வச்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சோதனை போட்டு பார்த்தேன். ஆனா சோதனையில பாஸ் ஆகித்தான் வந்து நிக்கிறேன். இந்த அமாவாசை முடியிட்டு கருப்ப தங்க வளத்துல கொட்டி கொடுத்து வட்டி நறுக்க வைக்கிறனாயா. போ கறி தமிச்சு கொடுத்துட்டுனா அதெல்லாம் எந்த குறையும் வராது. தகிரிமானில் பொறுமை காத்துவா. எல்லாத்துக்குமே கூட வந்து நிக்கிறனாயா. இதே மாதிரி நீ கேட்டது அத்தனையுமே நடத்தி வந்துட்டு இருக்கிறேன். இதே மாதிரி என்னை கைப்பிடிச்சு வந்துட்டு அப்படின்ட்டா உனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு தங்க வளத்துல வந்து தரனாயா. உழைச்சுக்குவியா? உழைச்சுக்குவியா? இந்தா குடி பத்திரம் வச்சுக்க. ரசபதி கையால சில்வாக்கு போய் திறக்க பைய, புரிஞ்சுதா? ஓதாய் கூட வர்ற ஓடா ஐயா. ஓட கொட்டி கொடுத்துடலாம்.